எம்ஜிஆர் வந்து 1977 வந்து ஆட்சிக்கு வந்துட்டான். அவன் வந்து மலையாளம் உனக்கு தெரியும் நல்லா. அவன் மலையாளத்தில் நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு பக்கத்தில் எம்எம்ஏர் ஒன்றும் 10 ரூபா 10 லட்சம் இருந்தான். எல்லாருக்கும் காசு கொடுத்தான். உட்காந்து கேட்டால் அவன் வந்து வள்ளல் பரம்பரைன்னு சொன்னான். வள்ளல் பரம்பரை அவன் சம்பாதிச்சு அவன் பெரிய இந்த பரம்பரை அவன் கொடுக்குறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்ற காசை அவன் சம்பாதிச்சுட்டு ரொம்ப கொடுத்தான். அவன் எல்லோரும் வர்றவங்களாம் கொடுத்தான். எவன் அவன் வீட்டை போய் மொரவாசல் பண்ணால் அவனும் பெரிய லேட்டான். யார் ஏவா வேலுன்ட்டு வந்து மொரவாசல் போய் அவங்க வீட்டிலே உட்காந்துருப்பான். அவன் இவன் ஏசி சண்முகன்ற அவன் வீட்டிலே உட்காந்துருப்பான். அவன் ஜெகத் ரிஷிக் அங்கே வீட்டில் உட்காந்துருப்பான். இவனுங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுங்களுக்கு நான் தான் நிம்மதியாக தான் அவனுங்க அவன் வீட்டிலே காலத்துக்கு எடுத்து அவன் காலில் உண்டு கிடப்பானுங்க. அவன் வந்து கேட்டால் இப்போ வந்து வள்ளல் பரம்பரை வல்லாங்குட்டி பரம்பரைன்னு சொல்லி உட்காருப்பான். இவனை போய் யாரை எம்ஜிஆரை வந்து வள்ளல் பரம்பரை வல்லாங்குட்டி பரம்பரைன்னு சொல்லி உட்காருப்பானுங்க. அவன் எங்கே வள்ளல் பரம்பரைன்னா அவன் ரொம்ப பெரிய அரச பரம்பரையிலேருந்து வந்துட்டான். அவன் தமிழ்நாடு ஜனங்க ஏமாந்து அவனுக்கு ஓட்டு போட்டானுங்க. அவன் வந்துட்டான் பெரிய ஆளாக. அவன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வர காசு எடுத்துருந்து அவன் அல்ல கைகளையும் கொடுத்தான். அவன் உட்காந்து அவன் சம்பாதிச்ச இடம் உட்காந்துருந்து எல்லாம் சம்பாதிச்ச வச்சு அவங்க வர்ற காசெல்லாம் இவனுங்கெல்லாம் கொடுத்தாங்க. அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துதான் அவன் பார்த்துக்கிட்டு. அவன் வள்ளல் பரம்பரை. அவன் மலையாளத்தான் நம்ம பயமாக இருக்கணும், நம்ம காசு கொடுத்தா நம்ம யாரும் பார்க்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துதான். அவன் இது எவனுக்கு வரைக்கும் பேசியிருக்க மாட்டான். நான் சொல்கிறேன் இன்றைக்கி வள்ளல் பரம்பரை வல்லாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிட்டு உட்காரான அவனுக்கு எவ்வளோ பேர் எட்மண்டு அவன் எத்தனை பேர் தமிழ்நாடு காலேஜஸ் எல்லாமே ஏடிஎம்கிலேருந்து வந்தவன். அவன் ஒரு வாடி கூட எம்எல்ஏ இருக்க மாட்டான். ஒருத்தலாம் அந்த இவன் ஒருத்தருக்கு தான் பாரு. அவன் என்ன சத்யபாமா காலேஜ் இருக்கான். அவனால எங்கள் ஊரில் வந்தானா ஆட்சி தொத்தோண்டுங்க. அவனெல்லாம் வந்து எம்ஜிஆர் காசு கொடுக்க வந்து சத்யபாமா காலேஜும் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அதிபதி ஆகிட்டான். அவங்களாம் போய் உட்காந்துக்கிட்டு இதுதான் தமிழோட நிலம்பரை. என்னென்னா எவன் ஆட்சிக்கு வரணும் அவங்க கூட உட்காந்து அவங்க காலை கழுவின்னு காலை நக்கிக்கணும் உட்காந்து நீ பெரிய ஆளுக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது அப்படி எங்கேருந்து எங்கேருந்து அது கூட வந்தேன் இவனுக்கு உட்காந்துருக்க ஸ்டாலினோ அவன் பிள்ளைய உட்காந்து தமிழ்நாடு இது மொத்த சினிமா கண்ட்ரோல் பண்ணி உட்காருக்கானுங்க. இவனுக்கு எங்கே போகிறாங்களோ தெரிய போகிறது கிடையாது. இவனுக்குலாம் சுப்பராயன் குடும்பம் கதை இவனுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறான். சுப்பராயன் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவங்க கதை இவனுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறான். அது இவங்களுக்கு சீக்கிரம் கூடி சீக்கிரம் வரணும். உனக்கு அடிக்கடியாக போனவனுக்கு